ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேறு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஆக்ஷன் எஃபோர்ட் ஏதாவது எடுப்பாங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மீடியா ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தனியாக இருக்காது. பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Adventure, okay. Playfulness, okay. Seesophonia, okay. Laziness, intensity, awareness, consciousness, illusion, completion, nothingness, silence, inner voice. Bottom of the deck, sharing. Justice, Star, King of Cups, Queen of Wands, Five of Pentacles, Page of Swords, Ace of Swords, Queen of Cups, Hanged Man, Four of Pentacles, Four of Wands, King of Pentacles, Seven of Swords. Thank you so much, universe. Thank you so much. Okay. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது என்னோடய செகண்ட் சேனல். ஓகே, ஸ்டார்டிங்கில் சேனல் ஆக்சுவலி நான் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லாமல் சடனாக நான் சேனல் க்ரியேட் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, மிஞ்சி போனால் ஒரு 10 days தான் நான் ஒரு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ லைக்ஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ வியூஸ், இவ்வளோ சீக்கிரமாக அந்த சேனல் க்ரோ ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அவ்வளோ சப்போர்ட்டிவ் எனக்கு உங்ககிட்ட தான் கிடச்சிருந்துச்சு. வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம எனக்காக சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் எல்லா விட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் பயங்கர லேசியாகும். பட் என்னை வந்து இந்த அளவுக்கு புஷ் பண்ணுறதும், இந்த அளவுக்கு என்னை க்ரோ பண்ணி விட்டதே நீங்கள் தான். ஏன்னா கண்டினியூஸாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க, ப்ளீஸ் மேம் வீடியோ போடுங்க. ஸோ அந்த ஒரு தாட்ஸ், அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு கண்டினியூஸாக வீடியோ போட வச்சுச்சு. சரி, ஓகே, நமக்காக வெயிட் பண்ணுவாங்க, கண்டினியூ நம்ம வீடியோ போடணும், இன்றைக்கி கட்டாயம் நம்ம போட்டே ஆகணும், அதுக்காகவே நான் வந்து எஃபோர்ட் கொடுத்து போடுவேன். பட் ஸோ என்னை க்ரோ பண்ணி விட்டது நீங்கள் தான் ஆக்சுவலி. எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். ஓகே, தென் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு இந்த வீடியோ ஆக்சுவலி பர்சன்ஸ் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் போனதால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தான் நம்ம இப்போ இந்த வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா, உங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது நியாயமா இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே,
ஓகே. எனக்கு எதிரா மனசில இருக்கிற விஷயம் என்ன அப்புட்ன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பெர்சன் இம்மெச்சூரிட்டி ஆகும். ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கஷ்டப்படுத்துறோம், நம்ம ஒரு சில வார்த்தைகள விடுறோம். அது ஆப்போசிட் இருக்கிற பெர்சனுக்கு ஹர்ட் ஆகுமே, அது ஒரு பெயின குடுக்குமே, வலிக்குமே, அது எதுவுமே வந்து கேர் பண்ணாத ஒரு கேரக்டர் ஆகும். இவர பொறுத்தவரையில யார் எப்படி போனா எனக்கு என்ன? அ யாரு ஹர்ட் ஆனா எனக்கு என்ன? பட் ஐ டோன்ட் கேர். பட் நான் நல்லா இருக்கணும், நான் ஹேப்பியா இருக்கணும், நான் வந்து சேஃபா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு கேரக்டர் கூட நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சுத்தமா இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. மெச்சூரிட்டியே கிடையாது. மெச்சூரிட்டியான ஒரு பெர்சன் எப்படி யோசிப்பாங்க அப்புட்ன்னா, நமக்கு எப்படி பெயின் இருக்குமோ, சேம் அந்த ஆன்மாவுக்கும் அந்த ஒரு பெயின் இருக்குங்கிறத மனசிலாக்கிட்டு, லைஃப்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பாங்க. பட் இந்த மாதிரிப்பட்ட செல்ஃபிஷான ஒரு கேரக்டர்ஸ்லாம், எவன் எப்படி போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கும்னு நெனைக்கிற ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய மைண்ட் கேம் களிச்சுட்டு சீட்டிங் பண்றாரு. காரணம் அந்த பெர்சன் ஆக்சுவலி ஸ்டார் சொல்லும்போது இவனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இல்லைங்க பியூட்டியா இருக்கலாம். இல்லைங்க இவனோட பேச்சோ, சிரிப்போ 4 பேர அட்ராக்ட் பண்ற சிச்சுவேஷன் இருக்கலாம். இல்லைங்க நல்ல வேலை இருக்கலாம். இல்லைங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம். இல்லைங்க சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸா இருக்கலாம். இவருக்கு ஆக்சுவலி வந்து தெனாவட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இது இல்லைங்க இன்னும் இவ என்ன சொல்றது? இவங்க இல்லைங்க நமக்கு வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால மொத்தத்தில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காம மைண்ட் கேம் கழிச்சிட்டு சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பர்சனுக்கு தெரியும், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தோம். ஒரு பர்சனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம வேல்யூ கொடுக்கல, அவங்களோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கல, டோட்லி ரிலேஷன்ஷிப் நம்ம ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாலும் இவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி பண்ணுறனால கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அந்த ஒரு டைம் இந்த போஸ்டோட கேரக்டர் போனால் போட்டோம், நமக்கு என்ன, நமக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நமக்கு என்ன குறை, நமக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்தில் என்ன இல்லை, நிற்கிறத நிற்கட்டும், இல்லைங்க போகட்டும். இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு போர்ஸ் நின்றுட்டு அதே சேம் டைம் இந்த ஒரு போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டு உண்டு. எதனால போயிட்டு உண்டு அப்படின்னா, இந்த ஒரு போஸ்டருக்கு உங்க கூட ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. நம்ம சம் கனெக்ஷன் நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும். சம் கனெக்ஷன் நமக்கு வந்து ஒரு பெயினை கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. சம் கனெக்ஷன் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபுல்லை கொடுக்குன்னு சொல்கிற மாதிரி இவருக்கு உங்ககிட்ட ஒரு பயங்கர ஒரு மேக்னெட்டிக் ஃபுல்லே ஒரு பெயினை இவருக்கு ஒரு கொடுத்துருண்டு. அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டியை பற்றி நமக்கு டீட்டெயிலாக சொல்ல போயாச்சு அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு அம்மான்னு ஒரு உறவு இருக்கும், அப்பான்னு ஒரு உறவுன்னு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பிரதர் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்க நம்மளை இப்போ திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு மேபி ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம், இல்லைங்க ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். பட் இந்த இன்டென்சிட்டி உள்ள ரிலேஷன்ஷிப், அப்போ சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ அவங்க நம்மளை திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு ரிசீவ் ஆகும். இப்போ அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதே சேம் நமக்கு எங்கே ஃபீல் ஆகும், நமக்கு அவங்க திங்க் பண்ணுறாங்க, சடனாக நமக்கு அவங்கள பற்றி ஞாபகம் வருது. ஸோ அப்போ இந்த இன்டென்சிட்டிங்கிறது இதுதான். நார்மலாக நம்மளை வேறு ஒருத்தங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு 20 மினிட்ஸ் கழிஞ்சு ரீச் ஆகுது அப்படின்னா இந்த இன்டென்சிட்டியோட ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு அந்தளவுக்கு அது இன்டென்சிட்டியாக இருக்கும், அந்தளவுக்கு அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், பவராக இருக்கும்னு சொல்கிற மாதிரி. இவர் இந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சுத்தமாக சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். பட் இந்த கனெக்ஷன் இவருக்கு ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. லைஃபே சீரியஸாக எடுக்காத ஒரு கேரக்டர் ரிலேஷன்ஷிப்பையாக சீரியஸாக எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் என்னடா இது பயங்கர இன்டென்சிட்டியாக இருக்குது, என்ன இது சரியில்லையே, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போனால் நம்ம விருப்பத்துக்கு போக முடியாது, நம்ம விருப்பத்துக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. அடித்து பிடிச்சி நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணால் கூட நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்பும் மாட்டாமல் இருக்கணும் ஒரு அவேர்னஸோடு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. மேபி இவர் மூவ் ஆன் ஆனது 5 மந்த்ஸ் இருக்கலாம், 5 வீக்ஸ் இருக்கலாம், 5 டேஸ் இருக்கலாம். ஓகே. பட் இந்த ஒரு போஸ்ட் ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆனதுக்கான ரீசன் இதுதான். ஓகே. அதையும் தாண்டி இந்த ஒரு போஸ்டருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் சொன்னால், எமோஷன்ஸ் சொன்னான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உண்டு. பட் ஆளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஏன்னா இம்மெச்சூரிட்டி தானே. ஓகே. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனை இவரை குறைச்சி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் இந்த ஒரு இடத்துல அடிக்ட் ஆனதும் அட்டாச் ஆனதும் இந்த இன்டென்சிட்டி கண்டு ஆளை தெரிச்சு ஓடி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆக்சுவலி கமிட்மெண்ட் இஷ்யூ ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டு, நீங்கள் அட்டாச்ட் ஆனால் தான் இவர் பேடிச்சு ஓடிட்டு. ஏன்னா இவருக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த ரிலேஷன்ஷிப்பில் தெரியும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. இவரால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டு. எந்த சுச்சுவேஷன் நமக்கு தெரியல, பட் உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட பர்சன்ஸோட கேரக்டரை வச்சு
இவரால் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டிட்டாச் பண்ணி நின்னீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஷோராக இவர் உங்கள் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணியிருப்பார். பட் நீங்கள் ஒரு ரொம்ப நீங்கள் அட்டாச் ஆனால் இவர் பேடிச்சு ஓடிட்டணும். என்னடா இவங்க ரொம்ப அட்டாச் ஆகுறாங்க, இதனால ஃப்யூச்சரில் நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துருமோ தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு ஓடிட்டு விட நம்ம சொல்லலாம். ஓகே, பட் ரிலேஷன்ஷிப்பில் இவரால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், மேபி அது ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம், சில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், எந்த சுச்சுவேஷன் வேணால் இருக்கலாம். பட் இவரோட கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனும் இவர் சம்டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், தன்னை மீறி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், சம்டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ 2 விதமாக இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவரால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன் இருக்காங்கிட்ட அஃப்கோர்ஸ் உண்டு. ஓகே, பட் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் என்ன இருந்தாலும் தெரியும் இந்த ஒரு பர்சனுக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸாக நம்ம பிஹேவ் பண்ணிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இன்ஜஸ்டிஸாக நம்ம பிஹேவ் பண்ணிட்டு ஒன்றுங்க ஒரு ரிலேஷன் இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். மேபி அவுட்டெல்லாம் நான் நியாயமானவே நல்லவே இவர் வெளியே பிஹேவ் பண்ணாலும் இன்னர் வைஸ் இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பண்ணது நியாயமே இல்லை. ஏன்னா அவங்க மனசில் நம்ம ஆசையை விதிச்சிருக்கோம், காதலை வெளுத்துருக்கோம். இதெல்லாம் வெளுத்துக்கிட்டு நம்ம வெளியே போனது இல்லைங்க வெளியே ஓனதுங்கிற ஒரு குற்றங்கிற ஒரு உணர்ச்சி வரைக்கும் மனசில் ஆகிட்டு வரும். தெரியும் இவருக்கு நீங்கள் இதனால் கஷ்டப்படுவீங்க, பெயின் அனுபவிக்கன்னு எல்லாமே தெரியும். பட் அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் அது ஓன் தலையெழுத்து. நீ என்ன நம்பி ஏமாந்த, நீ என்ன காதலிச்ச, நீ அதனால பெயின் அனுபவிக்கிற அப்படின்னா அது ஓன் தலையெழுத்து. பட் எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு செல்ஃபிஷோட ஒரு கேரக்டர்னால இவர் போயிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப் சீட்டிங்காக நமக்கு வந்துட்டு ஒரு சிலவங்க ஒரு பர்சன் ஷியோராக சீட்டிங் பண்ணுறது எப்படின்னா நல்லா ஃப்ரீயாக பேசி மனசில் ஆசையை விதைச்சி வச்சுட்டு மறுபடியும் ஓடுறது, இந்த மாதிரி சீட்டிங் பண்ணியிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது ரீசன் இவர் ஸ்டாராகும். ஓகே, நீங்கள் இல்லைங்க இவருக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் வருமா, இவர் எந்த விதத்துலேயும் குறைஞ்சவர் இல்லையா, இவர் யாருக்கும் அடிக்ட் ஆகாதவங்களாம், ஸோ எல்லாம் ஸ்டாராக. ஓகே, அதனால தான் இந்த மாதிரி இம்மெச்சூரிட்டாக இவர் பிஹேவ் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் லேசினஸ் காட்டிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸாக இந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு ரீசன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு மடிச்சு லேசினஸ் காட்டிட்டு மேபி ஒரு சிலவங்களுக்கு போய் ப்ராமிசஸ் பண்ணிருக்கலாம், போய் ஹோப் கொடுத்துருக்கலாம், எனக்கு குறைச்சி டைம் கொடு, நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன், ஏமாத்திருக்கலாம். பட் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இல்லை. ஏன்னா இவருக்கு ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ், ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணினால மடியாக இருக்கலாம், இல்லைங்க ப்ராப்ளம் வரும்னு நினச்சிட்டு இருக்கலாம், இல்லைங்க கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்குது அதனாலே இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு இலூஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். என்னடா இந்த ரிலேஷன்ஷிப்பு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஒரு போஸ்ட்டை பற்றின தாட்ஸ் மட்டுமே நமக்கு மைண்டில் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம இவனை பற்றியே தான் நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம். இவனை பற்றி திங்க் பண்ணால் தான் நமக்கு லைஃப் ஒரு ஹாப்பி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒட்டு மொத்தமாக ஒரு மைண்ட் இந்த ஒரு போஸ்ட்டில் தாண்டி வேறு எதையும் யோசிக்கவே மாட்டேங்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கை மட்டும் தான் வேலை செய்யுது, மைண்ட் அந்த ஒரு போஸ்ட்டை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்குது. டோட்டலி இது என்ன நம்ம ஏதோ போத உலகத்துக்கு போயிட்டோமா, இல்லைங்க ஏதோ ஒரு மாயக்குள்ளே போயிட்டோமான்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அந்த அளவுக்கு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு எமோஷனலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு உண்டு. பட் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்டன் லேசினஸ் காட்டிட்டு உண்டு, இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, ஜஸ்ட் இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகி போயிட்டோம், வெளியே வர முடியாமல் நம்ம நிற்கிறோம், இது சரியில்லை, நம்ம இதுலேருந்து எப்படியா வெளியே வந்து ஆகணும். ஓகே, இதுலேருந்து எப்படியா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ப்ராப்பராக நிற்க மாட்டேங்கிறா, நின்றுட்டு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு காரியமும் இல்லை, எப்படியா இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகணும் ஒரு தாட்டோட ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். അല്ലെങ്കിൽ கோயிங் வித் இப்போ சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு இப்போ கரண்ட் செப்பரேஷனும் ஓகே, கரண்ட்லி பிளாக்கிங்காக ஓகே. இப்போ நமக்கு அது மேட்ரு இல்லை. இன்னைக்குள்ள நமக்கு இந்த செப்பரேஷனையும் பிளாக்கிங்கையும் நினைக்கிறனால லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியாது. ஓகே, நம்ம எல்லாத்தையும் அஸ்பெக்ட் பண்ணிப்போம். பட் இன்றைக்கி நமக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இன்னையோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட். சும்மா முடிஞ்சு போன விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணி நிற்கிறனால ஒரு காரியமும் இல்லை. நம்ம இன்றைக்குள்ள டேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இன்றைக்குள்ள ஹாப்பினஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நமக்கு ஏன்னா மனுஷனாக பிறக்கும் போது நமக்கு லைஃப்பில் டெய்லி புதுசாக ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரே ப்ராப்ளத்தை பிடிச்சி நம்ம ஸ்டக் ஆகி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இனி வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஓவர்டேக் பண்ணுவோம்? ஓகே, ஸோ அது நீங்கள் மனசில் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கோயிங் வித் சுச்சுவேஷன் சரி சுச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கேற்ற மாதிரி போகும். இனி இதையும் நினச்ச ஒரு காரியமும் இல்லை. ஒரு டைமில் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸ் கிடச்சி இப்போ ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்றுப்போம், வேறு வழி இல்லை. ஓகே, காரணம் நீங்கள் ஒரு இன்ட்யூஷன் உண்டு உங்களுக்கு, என்னதோ ஒரு இன்டென்சிட்டி அவங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிறனால கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி இல்லைனாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஹோப் கிடைக்கும். இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் இமேஜோட ஒரு கேரக்டராக இருந்து இவங்க கட்டாயம் திருந்தி எடுத்து நம்மக்கிட்ட வருவாங்கன்னு ஒரு ஹோப் இன்னர் வைஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம்.
பயங்கர பாசிட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க, ஃபேஷன்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க, கோயில் வித் சுச்சுவேஷனில் போகிறீங்க. சரி, இன்றைக்கி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நமக்கு டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, நம்ம ஆக்ஷன் எடுக்கிற ஒரு டைம் இது இல்லை. பட் இப்போது நமக்கு டைம் சரியில்லை, பட் நமக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாம். அந்த ஒரு தாட் இப்போ நம்ம வேண்டாம், அந்த ரிலேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம், இப்போ டோட்லி பேடாக இருக்குது. இது கொஞ்சம் பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு டைம் நம்ம இந்த ரிலேஷன் பற்றி திங்க் பண்ணிக்கலாம். ஒரு தாட்டோட நீங்கள் கோயில் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இந்த சுச்சுவேஷன் யாராவது போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக வந்து முடியும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிட்டுவான்னு கேட்டால் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. நீங்கள் இல்லாத ஒரு நாட்கள் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் கொடுத்துட்டு இல்லை, மிஸ்ஸிங் ஃபீல் கொடுத்துட்டு. ஸோ அதனால் இவர் ஸ்டக் ஆகிட்டணும் உங்கள் மெமரிஸில். கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சன் அனுபவிக்கிறது கர்மா எப்படி அனுபவிக்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக ஹர்ட் ஆக்குறோம், ஒருத்தவங்களை ஈஸியாக நம்ம ஏமாற்றிட்டு போகிறோம், சீட் பண்ணிட்டு போகிறோம், எல்லாமே நம்ம இங்கே ஈஸியாக பண்ணிட்டு போகிறோம். பட் நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்கல் பாடியை பார்க்காதுங்க. எல்லாருக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆன்மா. அது ஒரு ஆன்மாவை பாருங்கள், ஃபிசிக்கல் பாடியை பார்க்காதுங்க. இப்படி நம்ம ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் வலிக்குங்கிற ஒரு ரியலைசேஷன் நமக்கு கரெக்டாக இருக்கணும். எல்லாருக்கும் இங்கே சேம் தான், எல்லோரும் இங்கே ஒரே மாதிரி தான். ஸோ அது இவர் ஒருபோது அதை மனசிலாக்கிட்டு இல்லை அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சன் கர்மா பக்கம் செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் ஆகும். யார் எப்படி போனால் என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் சேஃபாக இருக்கணும், நான் ப்ரொடெக்ஷன் நிற்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சன் கர்மா பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கர்மா எப்படி அப்படின்னா டோட்டல் இவர் 0 ஆகிட்டு உண்டு. ஓகே, செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக இவர் இருந்திருந்தா அப்படின்னா கரண்ட் இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக லைஃப்பில் பெயின் அனுபவிச்சுட்ருக்காங்க. நம்ம சொல்லலாம் இவர் செல்ஃபிஷாக இருந்ததுக்கான ஒரு பெயின். ஏன்னா இவர் கரண்ட் சுச்சுவேஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இப்போ இவருக்கு இந்த ஒரு கர்மாவில் இவருக்கு மனசில் ஆகுது, ஹேஸ் எனக்கு வலிக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் வலிக்கும். ஓகே, அந்த ஒரு ரியலைசேஷன் வரதுக்கான ஒரு கர்மா இப்போ இவர் லைஃப்பில் அனுபவிச்சுட்ருக்காரு. டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இது வரைக்கும் குறைஞ்சிட்டு நம்ம சொல்லலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த போஸ்டோட கேரக்டர் ஆக்சுவலி இம்மெச்சூரிட்டி ஆகும். ஓகே, பட் நவ் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அந்த கர்மாவோட எண்டிங்கில் இந்த ஒரு பர்சன் மெச்சூரிட்டியாக மாறுவாங்க. டோன்ட் வரி. ஓகே, அது மட்டும் நம்ம இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு லைஃப்பில் எல்லா அபோர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே நமக்கு இருக்குது. பட் ஏன் நம்ம ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை, நமக்கு அந்த ஒரு பர்சனுக்கு கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு நிறைய டவுட் இந்த ஒரு பர்சனுக்கு சம்டைம் இருந்திருக்கலாம். பட் கரண்ட்லி இந்த ஒரு பர்சனோட சோல் வந்து கேட் பண்ணுது. மேபி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் ப்ரேயர் பண்ணலாம், யூனிவர்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், பாசிட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க, பேஷன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட் அது சோலாக இருக்கலாம், அது யூனிவர்ஸாக இருக்கலாம். இவருக்கு இந்த யூனிவர்ஸ் இந்த ஒரு போஸ்ட்னா ஆக்சுவலி கேட் பண்ணுறாங்க. நம்மளோட சோல் இவரை கேட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் இவருக்கு கண்ணுக்கு முன்னு போட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மிஸ்டேக் ஒன்றுமே இல்லை. மிஸ்டேக் எல்லாம் வார்மான தான். இம்மெச்சூரிட்டியாக நீ பிஹேவ் பண்ணது மிஸ்டேக்கு. அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி கரெக்டாக தான் பிஹேவ் பண்ணாங்க. அவங்க வந்து ஒருபோதும் அவங்க ஸ்நேகத்தை கொண்டு ஒன்று ஏமாற்றலை. ஆனால் ஸ்நேகத்தை கொண்டு ஏமாத்துறது நீ தான். போய் ஆக்ஷன் எடு, கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி, இவரோட சோல் ஆக்சுவலி ஒரு பர்சனை பாசிட்டிவாக கெயின் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால தான் இவர் மனசில் இருக்கிற விஷயம் நம்ம லைஃப்பில் எல்லா அபண்டன்ஸும் நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் ஸ்டார்னு சொல்லும்போது இவருக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு மீறி இருந்திருக்கலாம் இவருக்கு. பட் இவருக்கு கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு வேறு யாருக்கூட ஃபீல் ஆகிட்டுல, அது உங்கள் கூட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, கரண்டி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா இவருக்கு சோல் அவேக்கரிங் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இவருக்கு சோல் அவேர்னஸ் கிடச்சிட்டு அந்த ஒரு பர்சனுங்கிறது வேறு யாரும் இல்லை, அது என்னோட சோலோட சம்மந்தப்பட்டமான ஒரு பர்சன் ஆகும். அதனால தான் அவங்கள தான் ஏமாத்துறதுனாலே ஹர்ட் ஆக்குறதுனால தான் எனக்கு இந்த கர்மா. ஏன்னா ஒருத்தவங்களை நம்ம துரோகிக்க முன்னாடி நமக்கும் அது பெயின் அனுபவிக்கிற ஒரு ரிலேஷேஷன் இவருக்கு உண்டு. கரண்ட் அந்த ஒரு ஆன்மாவை என்னை கஷ்டப்படுத்திட்டு நோக்கடிச்சிட்டு ஏமாத்திட்டு அதுக்கான ஒரு பெயினை தான் கரண்ட் சுச்சுவேஷன் அனுபவிக்கிறேன். அதுக்கான ஒரு கர்மாவை தான் நான் அனுபவிக்கிறேன். உண்மையான ஒரு ஆன்மாவை அனுபவிக்கும் போது கரெக்டாக அதுக்கான ஒரு தண்டனை கிடைச்சே ஆகுங்கிற ஒரு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உண்டு நம்ம சொல்லலாம். இவருக்கு சோல் அவேர்னஸ் கிடச்சிட்டு எனக்கும் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, ஏதோ ஒரு இன்டென்சிட்டி இருக்குது. அதனால தான் அவங்கள கஷ்டப்படுத்துறதுனால பெயின் அதோட கர்மா எனக்கு கிடைக்குது. இவரை கரண்டி உங்களை சேசிங் பண்ணிட்டாக இருக்காரு. உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிகிட்டு இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டு இருக்கலாம். கரண்டி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இவருக்கு மனசிலான விஷயம் என்ன அப்படின்னா, இனி இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம லேசினஸ் காட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கையை விட்டு போயிடும். ஏன்னா கரண்டி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க.
உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு சேசிங் டோட்லி ஸ்டாப் பண்ணிட்டு இவருக்கு மனசில் இவருக்கு சோல் அவேர்னஸ் கிடச்சிട്ടുണ്ട്. இது எனக்கானது, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சோல் சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் எனக்கு லைஃப்பில் என்னை சுற்றி எவ்வளோ சந்தோஷங்கள் இருந்தோம், ஹாப்பினஸ் இருந்தோம். எனக்கு ஏதோ ஒரு அதில் நான் கம்ப்ளீட் ஆகலை, அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை, எனக்கு அது ஒரு சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லைன்னு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. எனக்கு நான் ஆத்மார்த்தமாக நான் ஹாப்பியாக இருந்த ஒரு தருணங்கள், நிமிடங்கள் எல்லாமே இந்த ஒரு போஸ்டர் கூட இருந்தது தான். எனக்கு இவங்க கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இதுக்கு மாதிரி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்து ரேசினஸ் காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. இவர் ஆக்ஷன் எடுக்கணும் தான் இவருக்கு மைண்டில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உண்டு. ஓகே, அதுக்காக நீங்கள் செல்ஃப் லவ், ஏன்னா இவர் நீங்கள் சேசிங் பண்ணல, டிட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. இப்போ நீங்கள் அட்டாச் எல்லாம் டிட்டாச்மெண்ட் ஆகும். எப்படி போகுது முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் உடனே நடக்கணும் அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி அழுது அதனால் ஹர்ட் ஆகிட்டு இருந்த ஒரு கேரக்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கரண்ட்லி என்ன நடக்கட்டும், எப்போ நடக்கட்டும் அந்த ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு. அதனால் கிடைச்ச ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் நம்ம அவசரப்படக்கூடாது, அட்டம் பிடிக்கக்கூடாது. நீங்கள் அட்டம் பிடிக்கிறனால நமக்கு அதில் பிளாக்கேஜ் க்ரியேட் ஆகும். எனக்கு இப்போவே வேணும் நம்ம எனக்கு கடவுளா இங்கே இப்போவே நீங்கள் நினைக்கிற டைமில் ஒன்றுங்க நடக்காது. அதுதான் நடக்க வேண்டிய டைமில் தான் நடக்கும். இப்போவே வேணும் நீங்கள் தான் அதனால் ஹர்ட் ஆகுவீங்க, நீங்கள் தான் அதில் பெயின் அனுப்பிப்பீங்க. அது நடக்க வேண்டிய அதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. அது நடக்க வேண்டிய டைமில் தான் அது நடக்கும். ஓகே, நம்ம அந்த இடத்துல பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ண வேண்டாம். சரியா? ஓகே, ஸோ அப்போ இவருக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு அப்படின்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட் உண்டு. பட் நான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கலாம். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. பட் இந்த ஒரு சைலண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு சில ரெகுலேஷேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டிஸ் நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இவர் சில விஷயங்களை மனசில் ஆக்கிட்டு இருக்காரு, கர்மா அனுபவிச்சுட்ருக்காரு. அந்த கர்மா லெசனை அனுபவிச்சு சில கிளாரிட்டிஸ் இவருக்கு கிடைக்குது நம்ம சொல்லலாம். நினச்சிட்டு இருக்கீங்க ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்கு ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஓகே, இவருக்கு இது வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷன் இது வரைக்கும் குறைஞ்சிட்டும் இல்லை. பட் ஆடிங்க இம்மெச்சூரிட்டியான கேரக்டரில் மெச்சூரிட்டியாக குறைச்சி அடி வாங்கி மெச்சூரிட்டியாக மாறிட்டு இருக்காரு. அதான் இங்கே உண்மையான விஷயம். அதான் ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்குது. ஓகே, பட் இவர் கட்டாயம் ஜஸ்டிஸ் கொடுப்பார், இல்லை எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு பர்சன்ஸ் கரெக்ட் சுச்சுவேஷனில் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாமல் ஸ்டக் ஆகி வச்சுருக்கலாம், லேசினஸ் காட்டியிருக்கலாம். இவர் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அட்வென்ச்சர் மீன்ஸ் என்ன சொல்லுது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இந்த மரணமே வரட்டும், நான் இதில் போராட்டத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, அதுதான் அதனால் என்ன ஒரு பெயின் வரட்டும், வலி வரட்டும், என்ன சுச்சுவேஷன் வரட்டும், ஃபேஸ் பண்ண ஐ எம் ரெடி. எனக்கு இந்த ஒரு பர்சனுக்கு நான் இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ண, அதுவும் என்னோட சோல் கனெக்ஷன் உள்ள ஒரு பர்சன். இல்லை இந்த வேர்டில் யாரை நான் ஏமாத்திட்டு போனாலும் எனக்கு வலிக்காது. பட் இந்த ஒரு பர்சனை நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது எனக்கு அது பெயினாக இருக்குது. ஸோ அதனால் என்ன நான் பார்த்துக்க ஐ எம் ரெடி. ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இவர் வந்துட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் இவருக்கு கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு தாட் இவருக்கு. அதுக்கு காரணம் நம்ம செல்ஃப் லவ். ஓகே, இவர் உங்ககிட்ட எதோ விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு எடுத்து உடனே இவர் என்ன தெரியுமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் சொல்ல போனால், இங்கே பாரு நான் உன்னை ஏமாற்றிட்டு போனேன்ல, அதுக்காக நான் நல்லா பாடம் அனுபவிச்சேன், நல்லா லெசன் அனுபவிச்சேன், எல்லாரும் படித்து முடிச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இந்த ஒரு பர்சனோட சுச்சுவேஷன். ஷோராக இவர் ஆக்ஷன் எடுப்பார். பட் இதுதான் சுச்சுவேஷன், மனசில் ஆக்கிக்கோங்க. பொறுமையாக இருங்க, நமக்கான ஒரு டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே உடனே ஒன்று இங்கே நடக்காது, அதாவது நடக்க வேண்டிய டைமில் தான் நடக்கும். ஸோ அதனால் அட்டாச் ஆகாதுங்க. சரி, அட்டாச் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க, டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. டிட்டாச் பண்ண நின்றுங்க, கூலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. இவருக்கு ஷோராக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? இம்பார்ட்டண்டாக ஏஜ் பார்க்கலாம் நம்ம. ஓகே, 20 இம்பார்ட்டன்ட், 21 important, 54 important, 45 important, 33 important, 20 important, 17 important, okay. So important angels numbers பார்த்தீங்க அப்படின்னா 777 important. எஸ், 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, அதை தாண்டி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 777 மட்டும்தான்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கே லெட்டர் இம்பார்ட்டன்ட், கியூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், என் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஒன் டைம் சொல்கிறேன். ஜே இம்பார்ட்டன்ட், பி இம்பார்ட்டன்ட், என் இம்பார்ட்டன்ட், டி இம்பார்ட்டன்ட், கியூ இம்பார்ட்டன்ட், எல் இம்பார்ட்டன்ட், ஐ இம்பார்ட்டன்ட், எஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த லெட்டர்லாம் உங்களுக்கோ அவங்களுக்கோ நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இம்பார்ட்டனான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஓகே. 17 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். ஓகே. 11 இம்பார்ட்டன்ட், நவம்பர் மந்த் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.